கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அடுத்ததாக அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான், அவன் எகிப்தினாய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லி 3 விதமான காரியங்களை இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த கடைசி நாட்கள் கூட நம்ம ஒவ்வொருவரோடு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருந்து நம்மை நடத்துவது நமக்கு மிகுந்த பாதுகாப்பு. பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. தேசத்துக்கு விரோதம் தேசங்கள் எழும்பி காணப்படுகிறது. அங்கங்கே பலவிதமான யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் காணப்படுகிறது. அதனால் அநேகருடைய உள்ளங்கள் கலங்கி பலவிதமான பாரத்தோடு காணப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டும். ஆனால் அங்கே வேத வசனம் சொல்லி கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் அவன் பாருங்கள், அவனுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இடத்துல தேவன் அவனோடு கூர்ந்து அவனை நடத்தியதை இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிறான். எகிப்து தேசத்தில் அவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவன் தனிமையாக இருந்த போதும் அவனோடு அவனை கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, உற்றாவுறவனை யாரும் இல்லை. ஒரு அந்நிய தேசத்தில் அவன் என்ன பண்ணுறான்? இருக்கும்போதும் கர்த்தர் அவனை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அவனோடு கூர்ந்து அவனை என்ன பண்ணுகிறார்? செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். நாம் தாழ்ந்திருக்கலாம், உயர்ந்திருக்கலாம், பலவிதமான பிரச்சனை மத்தியில் இருக்கலாம், போராட்டங்கள் மத்தியில் இருக்கலாம், நமக்கு விதமாக பலவிதமான பாரங்கள் காணப்படலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? நம்மோடு கூர்ந்து நம்மை நடத்த வேண்டும். இங்கே கடைசி நாட்கள் கூட நாம் அப்படி விரும்பும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மோடு கூர்ந்து நம்ம என்ன பண்ணுவார்? நடத்தி கொண்டே இருப்பார். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். இப்போ காரிய சித்தி என்று சொல்லும்போது எல்லா காரியத்திலும் அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் எப்படி காணப்பட்டான்? அதை சரியாக செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. தேவனுடைய ஆவியானவர் அவனை அப்படியாக அவன் நடத்த, அவனை செயல்படுத்த, அவன் செய்கிற காரியங்களில் எல்லாம் என்ன பண்ணார்? ஆசீர்வதிக்க விரும்பினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அவன் எகிப்து அந்த போத்திபார் வீட்டில் இருந்தபோது எல்லா பொறுப்பும் அவன் கையில் தான் இருந்தது. அதே போல் சிறைச்சாலைக்குள்ளே போன போது அவனுக்கு என்ன இருந்தது? அந்த இடத்துல ஒரு முக்கியமான அவன் பொறுப்போடு காணப்பட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்கள் கூட நம்மோடு கர்த்தர் இருக்கும்போது நம்மை நடத்துகிற விதமே அது எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஒரு செம்மையான பாதையில் நடத்துவார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். நம்ம ஜெயமாக நடத்துவார். சத்துரு நம்மை மேற்கொள்ள ஒருபோது அவர் என்ன பண்ண மாட்டார்? அனுமதி கொடுக்கவே மாட்டார். அப்போ நாட்கள் கூட நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட செய்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லை நம்ம சுயமாக செய்கிறோமா, நம்ம சொந்த புத்தியில் செய்கிறோமா, சொந்த நாணத்தில் செய்கிறோமா என்பதை கூட நம்ம என்ன பண்ண வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்கள் கூட ஆண்டவர் நம்மோடு கூர்ந்து நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்தும் போது, நம்மை செயல்படுத்தும் போது, நாம் செய்கிற காரியங்களில் எல்லாம் அது எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். அது எல்லாரையும் பிரியப்படுத்தப்படுவதோடு தேவனை அதிகமாக பிரியப்படுத்தக்கூடியதாக காணப்படும். அப்போ இந்த நாட்கள் கூட இப்படியாக நாம் கூட ஆண்டவரே என்னோடு கூட என்னை நடத்துங்க என்று சொல்லும்போது, என்னை வழி நடத்துங்க, என்னை செயல்படுத்துங்க, நான் செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க என்று சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாகவே நம்மோடு கூட நம்மை நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை கொண்டு என்ன பண்ணுவார்? அவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டு. அதனால் அந்த நாட்கள் கூட அடுத்தபடியாக அங்கே சொல்லப்படும். அதனால் இந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்படணும்? கர்த்தர் நம்மோடு கூட எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கூட விருப்பமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எங்கே இருந்தானா? போத்திபார் வீட்டில் இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்போ அந்நிய தேசத்திலே அவனுக்கு என்ன இருந்தது? தேவனுடைய ஒரு பெரிதான பாதுகாப்பு காணப்பட்டது. தேவனுடைய வழிநடத்துதல் காணப்பட்டது. தேவன் அவனை சமாதானத்தோடு பாதுகாத்து அவனை அந்த இடத்துல அந்த வேலையில் வைத்து அவனை நடத்தி கொண்டிருந்தார். தேவனுடைய கிருபை அவன் மேலே அவனை பலப்படுத்தி அவனை நடத்தக்கூடியதாக இருந்தது. அப்போ நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்பும்போது நம்மோடு கூட அவர் நமக்கு
பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.